என் இனமான தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் கொடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம். குறுகிய இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளி மூலம் என் மக்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கடந்த மாதம் புதிய தமிழகம் கட்சி 3% உள் இடஒதுக்கீடை கண்டித்தும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிலைநிறுத்தியும் மற்றும் பல்வேறு சிறப்பு அம்சங்களை கோரியும் சென்னையில் தமிழக அரசை கண்டித்து பேரணி நடத்த தமிழக காவல்துறையிடம் அனுமதி கோரி கடிதம் ஒன்றை புதிய தமிழகம் கட்சி கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் ஆன பிறகு, அதாவது அந்த பேரணி நடத்துவதற்கு அன்று காலையில் அனுமதி மறுக்கப்பட்டது. பேரணி நடத்துவதற்கு புதிய தமிழகம் கட்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சென்னை காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அதை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் தலைமையிலிருந்து நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்து அந்த வழக்கு 2-3 தினங்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் தமிழக காவல்துறையிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார். நீங்கள் அந்த கேள்விகளில் ஒரு கேள்வி என்பது இத்தனை நாட்கள் கழிந்து பேரணி நடத்த போகும் அன்று நீங்கள் அனுமதி மறுத்தது என்பது மிகப்பெரிய தவறு என்று காவல்துறையை சாடிய நீதிபதி, புதிய தமிழகம் அமைதி வழியில் பேரணி நடத்துவதற்கு நீங்கள் அனுமதி மறுத்தது ஏன் என்றும் பல்வேறு கேள்விகளை நீதிபதி அவர்கள் தமிழக காவல்துறையிடம் கேள்விகள் இருக்காங்க. அதற்கு தமிழக காவல்துறையிடம் புதிய தமிழகம் கட்சி இது மாதிரி எங்களுடைய பேரணிக்கு தடையை மறுத்ததுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வேணும்னு சொல்லி புதிய தமிழகம் தலைமையிலிருந்து கோரப்படுது. அதற்கு தமிழக காவல்துறை 1 கோடி கேட்பது அதாவது அனுமதி மறுத்ததற்கு 1 கோடி கேட்பது என்பது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக காவல்துறை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறணும். புதிய தமிழகங்கிறது ஒரு 10 பேர் கொண்ட குழுவோ இல்லை ஒரு 50 பேர் கொண்ட குழுவோ கிடையாது. கிட்டத்தட்ட அன்று பேரணியில் கலந்து கொள்வதற்காக ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்லாது கேரளத்திலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் கூட புதிய தமிழகத்தை சார்ந்த, அதாவது தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வாடகை பேருந்துகளில் வசூல் செய்து வாடகை பேருந்துகளில் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து வந்திருக்காங்க. அதில் கேரளா மாநிலத்திலிருந்தும் ஒரு சில பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. அதாவது வால்பாறை, மூணாறு இந்த மாதிரி பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி மற்ற மாநிலங்களிலிருந்து கூட ஒரு சில பகுதியிலிருந்து வந்திருக்காங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திலிருந்து வருவதுக்கு ஒரு பேருந்துக்கு இப்போ அப்படி சொல்கிறதுன்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போயிருக்கு. அதில் நான் அறிந்ததில் ஒரு சில கிராமங்களிலிருந்து ஒரு பேருந்தோடைய வாடகை மட்டுமே 60,000, 55,000, செந்தட்டியாவரம் அங்கே ஒரு 55,000, வீரநாபுரம் கிராமங்கிறது ஒரு 60,000 அந்த மாதிரி எண்ணற்ற கிராமங்களிலிருந்து 60,000 செலுத்தி ஒரு பேருந்தை அமர்த்தி அதில் சென்றிருக்கிறார்கள். அங்கே போய் பல்வேறு இடங்களில் போய் தங்கியிருந்திருக்காங்க. இந்த புதிய தமிழகத்தை சார்ந்த ஒன்றிய, கிளை, மாவட்ட எல்லா பொறுப்பாளர்களுமே அந்த பேரணியில் கலந்து கொள்வதற்கு, அதாவது 3% உள் இடஒதுக்கீடை கண்டித்தும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிலைநிறுத்தியும் அந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு கிராமங்களிலிருந்து மக்கள் போய் அங்கே வெவ்வேறு இடங்களில் போய் தங்கியிருந்திருக்காங்க. அன்னைக்கு நடத்தக்கூடிய பேரணி நடைபெற இருக்கக்கூடிய அன்று காலையில் அனுமதி மறுக்கப்பட்டது என்பது மிக எப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதாவது காவல்துறை நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறோம். காவல்துறை இப்போது என்னுடைய தந்தையின் உழைப்புலையோ இல்லது என் தாயின் உழைப்புலையோ இல்லது என்னுடைய உழைப்பில் நான் ஒரு வாகனம் வாங்குகிறேன், ஒரு இருசக்கர வாகனம் வாங்குகிறேன். அது ஒரு 1 லட்சமோ 1.5 லட்சமோ 2 லட்சமோ கூட இருக்கட்டும் விடுங்க, நான் வாகனம் வாங்குகிறேன். ஆனால் தமிழக அரசு நீ வசூலிப்பதற்காக தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்கள்ல, காப்பீடு கம்பெனின்னு சொல்கிறாங்களே, அந்த கம்பெனியில் கட்டாயமாக நீ இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்கிற. அது எந்த விதத்தில் நியாயம் சொல்லு? அது எப்படி நீ என்னோடய வாகனத்துக்கு நீ இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்?
எனக்கு தெரியும் அது கீழே விழுந்துச்சுன்னா வண்டி நொறுங்கிரும்னு தெரியும், அந்த டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது நான் காசு போட்டு தான் செலவழிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னோடைய